விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற மகாநதி சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அதுவும் விஜய் காவேரி பேர்னா கேட்கவா வேணும், பயங்கரமான ஒரு ஃபேம் இருக்குது இந்த ஒரு பேருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு நம்ம விஜய், அதாவது அவருடைய ரியல் நேம் சுவாமிநாதன். ஸோ சுவாமிநாதன் அவர்கள் வந்து இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. அப்போ அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, விஜய் கதாபாத்திரத்திற்கும் சுவாமிநாதனுக்கும் என்ன ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, சிமிலாரிட்டிஸே கிடையாது, நிறைய டிஃப்ரென்சஸ் வேணால் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கான ரீசன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ட்ராக்ட் மேரேஜ். எங்கள் வீட்லலாம் வந்து நான் இந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து பண்ணலாமா, ஃபஸ்ட்டு பண்ணவும் கூடாது, அப்படி பண்ணியிருந்தாலும் நான் அப்படி கான்ட்ராக்ட் போட்டேன்னா என் வீட்டில் என்ன போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் திங் இஸ், நான் ரொம்பவே ஸ்வீட்டான பர்சன், பட் ஆனால் விஜய் வந்து ரொம்பவே ஒரு ரஃப்பான ஒரு பர்சன், ஹார்ஷான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க, எனக்கு டோட்டலாக ஆப்போசிட்டான ஒரு கேரக்டரை நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. பட் ஆனால் இப்போ விஜய்கிட்ட இருந்து நான் நிறையா விஷயம் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அது என்னென்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு ஹார்ஷான ரஃப்பான ஒரு பர்சன், பட் ஆனால் பழகிட்டான் அப்படின்னா, அந்த ஒரு பாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா, அவங்களுக்காக எந்த ஒரு எக்ஸ்டென்ட்டும் வந்து போவான். அவங்களுடைய நம்பிக்கையை வந்து காப்பாற்றுவான். அண்ட் எந்த ஒரு இடத்துலையுமே அவங்கள வந்து விட்டு கொடுக்காம இருப்பான். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நான் விஜய்கிட்ட இருந்து கற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி சுவாமிநாதனா வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.